Hi friends, welcome to Vibes of Purnima. Vibes that touch your mind and soul. கடவுள் ஏன் மீன், ஆமை, பன்றி இந்த மாதிரியான அவதாரங்களை எடுத்தாங்க? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நமக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஓகே, கடவுள் அப்படின்னா அழகா பிரகாசமா சொர்க்கத்தில் இருக்க வேண்டாமா? அப்போ ஏன் மீன், ஆமை, பன்றி மாதிரி விலங்குகளாக வந்தார்? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். கடவுள் கோயிலுக்குள்ள மட்டும் கிடையாது, இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிலுமே கடவுள் இருக்கார். அதை நம்ம புரிய வைக்க தான் கடவுள் அவதாரங்களை நிறையா எடுத்தாங்க. இதில் பார்த்தோம்னா மச்ச அவதாரம் அப்படின்னா மீன். அப்போது விஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம். இது இயற்கையோட எச்சரிக்கைன்னு நம்ம சொல்லலாம். அது எப்படிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னன்னா, ஒரு வரப்போகிற பெரிய அழிவை முன்கூடையே உணர்ந்து முனிவர்களையும் விதைகளையும் உயிர்களையும் காப்பாற்றினாங்க. இங்கே மீன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீருங்கிறது ரொம்ப முக்கியம், இயற்கைங்கிறது நம்மளோட பேசுது, தர்மம் கெட்டால் இயற்கை அதுக்கு பதில் சொல்லும். இந்த மாதிரி விஷயங்களை உணர்த்துறதுக்காக தான் விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து அந்த இயற்கையோட வேல்யூஸை நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து வந்தாங்க. இயற்கையை நம்ம புறக்கணித்து வாழ்ந்தோன்னா ஒரு நாள் அந்த இயற்கை நமக்கு மெசேஜ் கொடுக்கும், எச்சரிக்கையும் கொடுக்கும். இதுதான் மச்ச அவதாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா கூர்ம அவதாரம். இது எப்படின்னா ஒரு பொறுமையின் பாடம். பொறுமைங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியங்க. அந்த பொறுமையை இழந்தோம்னா எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் இழந்துருவோம். பொறுமைங்கிறது எந்தெந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தான் ஆகணும். இப்போது பார்க்கடலை கடையும் போது மலை சாயாமல் இருக்கிறதுக்காக விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் ஆமை. அதுதான் கூர்ம அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆமை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, மெதுவாக போனாலும் சரி, பொறுமையாக போனாலும் சரி, பொறுமை ஒரு பெரிய சக்தி. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம உறுதியாக நின்னா மட்டும் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நிதானமாக வாழணும். இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்னு ஓடுற இந்த உலகத்தில் நம்ம நிதானமாக பொறுமையாக நம்மளுடைய கோலில் உறுதியாக நின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதை உணர்த்துறதுக்காக தான் கூர்ம அவதாரத்தை விஷ்ணு எடுத்தாங்க. அடுத்தது வராக அவதாரம். இப்போ பூமியை காக்கும் தெய்வம்னு சொல்லலாம் வராக அவதாரம். கடவுளை நம்ம எல்லா விதத்துலேயுமே நம்ம பார்க்கலாம், இயற்கையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் பூமி வெள்ளத்தில் மூழ்கும் போது விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் காட்டுப்பன்றி, வராக அவதாரம். இந்த அவதாரம் எதுக்குன்னா, நம்மள பல பேர் பன்றி அசுத்தம்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே அதே பன்றிய வராகம் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மதிக்க தெரியாத உயிரினத்தை கூட இந்த உலகத்தில் காக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த வராக அவதாரம். இந்த வராக அவதாரம் என்ன சொல்லுதுன்னா, மண்ணை காப்பாற்றணும், பூமி அழிக்கக்கூடாது, இயற்கை நம்ம அம்மா மாதிரி. இந்த 3 விஷயத்த நம்மளை சொல்கிறதுக்காக தான் இந்த வராக அவதாரம். வராகம் அப்படிங்கிற இந்த பன்றி வராகம் மண்ணில் தான் இருக்கும். ஸோ அந்த பூமியை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசர்களெல்லாம் போருக்கு போகும்போது வராக தெய்வத்தை தான் அவங்க கும்பிட்டு போவாங்க. ஏன்னா அது மண். ஸோ பூமியை அழிக்காமல் காப்பாற்றணுங்கிறது தான் இந்த அவதாரத்தோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் அப்படிங்கும் போது பாதி மனிதன் பாதி சிங்கம், கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்கிற மாதிரி கோபத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் நரசிம்மர் அவதாரம். ஓகே, இங்கே இதோட அர்த்தத்தோட ஆழம் என்னதுன்னா, மனுஷனுக்குள்ள அறிவும் இருக்குது, கோபமும் இருக்குது. ஓகே, இப்போது தர்மத்துக்காக கோபம் வந்தால் சரி, ஆனால் அதுவே நம்மளோட அகந்தையால் கோபம் வந்தால் அது அழிவாக மாறிடும். இந்த விஷயத்தை நம்மளை உணர்த்துறதுக்காக தான் நரசிம்மர் சொல்கிறது என்னதுன்னா, சக்தி இருக்கணும், ஆனால் அதுக்கு கட்டுப்பாடும் இருக்கணும். ஸோ கோபத்தை எக்ஸ்ட்ரீம் லெவலெல்லாம் நம்ம கொண்டே போகக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு கோபம் வந்தால்
கரெக்ட். ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போகக்கூடாது. இந்த விஷயத்தை நம்ம உணர்த்துறதுக்கு தான் இந்த நரசிம்ம அவதாரம் வந்தது. இப்போ இந்த அவதாரங்களோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இப்போ பவர்ஃபுல் எண்டிங் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புராணங்களில் பார்த்தோன்னா 6 ஒரு தெய்வமாக மதிச்சாங்க. மலைகளைய ஒரு சக்தியாக நினச்சி அவங்க வழிபட்டாங்க. விலங்குகள்கிட்ட இருந்து தான் ஞானங்களையும் எடுத்தாங்க. ஒவ்வொரு விலங்குகள் அது செய்யக்கூடிய செயல்களை வச்சு தான் அந்த ஞானம் கிடைச்சிது. ஆனால் இப்போ இயற்கையை ஒரு என்னென்ன சொல்ல, ஒரு வணிகமாக, ஒரு ட்ரேடிங்காக தான் நம்ம இயற்கையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதை பயன்படுத்திட்டு வீசிடுறோம். அந்த இயற்கையை நம்ம பார்க்கணும், பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த எண்ணங்கள் இல்லை. இருக்க குறைஞ்சிட்டேவும் போகுது. இந்த அவதார கதைகள் நமக்கு எந்த விஷயத்த ஞாபகப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை தெய்வீகமானது. அதை மதிச்சா நாமும் பாதுகாப்பாக இருப்போம். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இயற்கையை மதிப்போம் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.